Hi friends, this is Logan here from Kite. ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் பார்க்கலாம். ஓகே, என்ன அப்படின்னா இந்தியா விக்ஸ். ஸோ நார்மலாக நம்ம எல்லாருமே போய் பார்க்குறது என்ன அப்படின்னா, மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நிஃப்டி என்ன ட்ரேட் ஆகுது, பேங்க் நிஃப்டி எப்படி ட்ரேட் ஆகுது அப்படின்றத நம்ம பார்த்துட்டுருக்கோம். ஸோ ஓவரால் ஒரு நல்ல வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் நமக்கு கிடச்சா ஈஸி டு ட்ராக் இல்லை. ஸோ அதுக்காக தான் இந்த நிஃப்டி விக்ஸ் அப்படின்றத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ விக்ஸ் அப்படின்றதுக்கான மீனிங் என்னென்னா வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் அப்படின்றது அதுக்கான பேர், பெருசாக ஒன்றும் இல்லை. ஸோ இதை ட்ரேட்மார்க் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா CBOE அவங்க தான் வந்து இதை கண்டுபிடிச்சி, சிகாகோவில் தான் இதை வந்து இன்வெர்ட் பண்ணது. பட் நம்ம NSEயில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2008 நம்ம இதை லான்ச் பண்ணியிருக்கோம். அது நீங்கள் பார்த்துருந்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். ஸோ 2008க்கு அப்புறம் இந்த வாலட்டிலிட்டி இண்டெக்ஸை கண்டுபிடிச்சது வந்து மார்க்கெட்டில் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். ஒரு 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 இண்டெக்ஸ் எப்படி ட்ரேட் ஆகுது அப்படின்றத ஈஸிலி we can find out in the way of நிஃப்டி விக்ஸ். ஸோ இந்த நிஃப்டி விக்ஸை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் அப்படின்றத முதல்ல புரிஞ்சுக்கிங்க. ஸோ நிஃப்டி விக்ஸ் அப்படின்றது ஆப்போசிட் டைரக்ஷனில் மூவ் ஆகிற ஒரு விஷயங்க. ஃபஸ்ட்டு நிஃப்டி பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னாக்கா, அப் ட்ரெண்டுக்கு போகுதுன்னாக்கா விக்ஸோட கிராஃப் கீழே இறங்கும். ஓகே, இப்போ நிஃப்டி டவுன் ட்ரெண்டில் இருக்குன்னா விக்ஸோட கிராஃப் ஆப்போசிட் டைரக்ஷனில் மேலே போக ஆரம்பிக்கும். அதாவது உல்ட்டாவாக இருக்கும். நீங்கள் பார்த்தது கன்ஃபியூஸ் ஆகுவானா. ஸோ இந்த விக்ஸை நீங்கள் ட்ரேட்லாம் பண்ண முடியாது. இந்த விக்ஸுக்குள்ளே நீங்கள் போய்ட்டு எதுவும் ட்ரேட்லாம் பண்ண முடியாது. ஜஸ்ட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த மார்க்கெட் வாலட்டிலிட்டி என்ன அப்படின்றது. இதுக்கு நிறைய கேல்குலேஷன் இருக்குது. ஓகே, முதல்ல இந்த விக்ஸோட விஷயம் என்ன அப்படின்னா, ரெண்டு விஷயம் நம்ம பார்க்கலாம். ஒன்று சென்டிமெண்ட்டு, மார்க்கெட்டோட சென்டிமெண்ட் என்னென்னா, முதல்ல ஃபியர் அண்ட் க்ரீட். ஸோ ஃபியர் எங்கே ஸ்டார்ட் ஆகும் நமக்கு? பேசிக்கலி ஒரு பெரிய நியூஸ் வந்ததுன்னு வச்சிங்களேன், அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு பெரிய நெகட்டிவ் நியூஸ் வந்ததுன்னா ஃபியர் ஜாஸ்தியாக இருக்கும். க்ரீட் எங்கே இருக்கும்? மார்க்கெட் மேலே அதிக ஒரு லெவல் பிரேக் அவுட் கொடுத்து உடச்சி மேலே போகும்போது நமக்கு என்ன நடக்கும்? அடுத்தடுத்து மேலே இன்னும் நம்ம ப்ரைஸ் பை பண்ணி நல்லா ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்றத நம்ம பண்ணுவோம் இல்லையா? தட் இஸ் அ க்ரீட். பட் இது ஓகே இருக்கட்டும். பட் ஆப்போசிட்டில் நமக்கு ஒரு ரேஞ்ச் மொமெண்டம் நமக்கு தெரியணும். இல்லை, மார்க்கெட் ரேஞ்ச் என்ன அப்படின்றது நமக்கு கண்டிப்பாக தெரியணும். ஸோ அந்த மார்க்கெட் ரேஞ்சு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன யூஸ் ஆகும் அப்படின்னா, இந்த விக்ஸ் நமக்கு ரொம்பவே யூஸ் ஆகும் அப்படின்றது தான். இதை எப்படி நம்ம பார்க்கலான்னா, இயர், மந்த், வீக் அப்படின்றது பார்க்குறது ரொம்ப பெட்டர். இது ஒரு பெரிய கேல்குலேஷன் மெத்தடு. அந்த கேல்குலேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, முதல்ல இண்டெக்ஸ் ஆப்ஷன் நிஃப்டி இருக்கு இல்லையா, நிஃப்டியோட அவுட் ஆஃப் த மணி காலும் அவுட் ஆஃப் த மணி புட்டையும் பிட் அண்ட் ஆஸ்க் டிஃப்ரென்ஸில் கண்டுபிடிக்கிறது தான் இந்த விக்ஸ். ஓகே, பட் இதை எப்படி நம்ம இதில் பார்க்கலாம் அப்படின்றதுலாம் அந்த கேல்குலேஷனுக்குள்ளெல்லாம் போவேன்னா, ஒரு சில டேர்ம்ஸ் தெரிஞ்சுக்கலாம். அந்த டேர்ம்ஸை பேஸ் பண்ணி இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணலான்றதை மட்டும் ஒரு சின்னதாக ஒரு இன்ட்டு கொடுத்துட்றேன் நான் உங்களுக்கு. அதை வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதான் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி நீங்கள் இந்த கிராஃபை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நிஃப்டி மேலே இருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா விக்ஸோட கிராஃப் கீழே இருக்கும். நிஃப்டி கீழே இருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா விக்ஸோட கிராஃப் மேலே இருக்கும். இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் தான். நம்ம லைவில் போய் பார்க்கும்போது உங்களுக்கு நான் அது இன்னும் தெளிவாக காமிக்கிறேன். பட் இதை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, ஆப்போசிட் டைரக்ஷனில். ஸோ இப்போ நம்ம இதோட ஃபார்முலா அப்படின்றது ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான். அதை நம்ம எப்படின்றது பார்க்கலாம். மார்க்கெட் ரேஞ்சு கண்டுபிடிக்கிறதுக்கு 1 இயரில் ஒரு மொமெண்டம் எப்படி இருக்கும்? மார்க்கெட் இப்போ 25,000 இருக்குது இல்லையா, அப்ராக்சிமேட்லி இன்றைக்கி 25,100 கிராஸ் பண்ணியிருக்க மார்க்கெட்டு. ஸோ 25,000 அப்படின்றத நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். இது என்ன ஃபார்முலாவில் நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, விக்ஸ் 14, அதாவது விக்ஸ் எங்கே ட்ரேட் ஆகிட்டுருக்குன்னா, மூமெண்ட் எங்கே கொடுத்துட்டுருக்குன்னா 13.95, நான் கன்சிடர்ஸாக 14 அப்படின்னு நான் எடுத்திருக்கேன். ஸோ இயர்லி அப்படின்னும் போது 25,000 into 14% மூவ்மெண்ட் இருந்ததுன்னா, ஒரு வேளை மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு போகிற மாதிரி இருந்ததுன்னா 3,500 rupees வரைக்கும் போகலாம், பாயிண்ட்ஸ் போகலாம். அதாவது 28,500 வரைக்கும். அதே 14% உங்களுக்கு மார்க்கெட் கீழே இறங்குது அப்படின்னாக்கா 21,500 வரைக்கும் மார்க்கெட் கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் மாதிரிலாம் வச்செல்லாம் பண்ண முடியாது. திஸ் இஸ் அ ட்ரெண்ட். இதுதான் மார்க்கெட்டோட மொமெண்டம் ரேஞ்சை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு விஷயம். இது இயருக்குங்க. இதே நம்ம மந்த்லியில் போகணும் அப்படின்னாக்கா ஃபார்முலா கொஞ்சம் மாறிடும் அந்த இடத்துல. ஸோ இது நம்ம ஃபார்முலா போட்டலாம் பண்ண போகிறதுல எனவே இன்பில்டாக நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். சேம் அதே நிஃப்டியோடது 25,000 தான் நம்மளோட ஸ்பாட் இப்போ இருக்குது. ஸோ இதுக்கு ஃபார்முலா என்னன்னா, இன்னையோட விக்ஸ் என்ன ட்ரேட் ஆகுது 13.93 கன்சிடர்ஸ் 14. ஸோ டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 12. ஸோ அதாவது 4% உங்களுக்கு அப்ராக்சிமேட்லி கிடைக்கும். இதே இன்றைக்கி விக்ஸோட ப்ரைஸ் டிவைடட் பை அந்த 4 நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா 3.46%. இதான் வந்து ஒரு மாதத்துக்கான மேக்ஸிமம் வாலட்டிலிட்டி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ விச் மீன்ஸ் 800+ பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நிஃப்டி அப் ட்ரெண்டு போகுதுன்னா 800+ பாயிண்ட்டோ, டவுன் ட்ரெண்ட் ஒரு 800 பாயிண்ட்ஸ் போகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கும். அதாவது 25,865 ஆர் 24,135 இந்த மூமெண்ட்டுக்குள்ளே போகிறதுக்காக தான் நிறைய வாய்ப்பு இருக்கிறோம். ஸோ இதே வீக்லி பார்த்தீங்கன்னா இன்னும் இதுக்கு முன்னாடி பார்த்த கிராஃபை விட இன்னும் கொஞ்சம் டவுட்டு தான், கஷ்டமாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால தான் நான் வெறும் ஃபார்முலா போட்டிருக்கேன்.
14 divided by square root of 360 divided by 7. அதாவது இயரோட வீக் கேல்குலேட் பண்ணுறதுக்கு தான் இதில் என்ன வேல்யூ வருதோ இதை பேஸ் பண்ணி தான் ஒரு நிஃப்டியோட அப் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட் அப்படின்றது ஒரு வீக்குக்கு நம்ம கேல்குலேட் பண்ண முடியும். ஸோ நான் உங்களுக்கு ரொம்ப ஈஸின்னு நினைக்கிறேன். மார்க்கெட்டில் ஒரு இயர், மந்த் அண்ட் வீக் எந்த லெவலில் மூவ்மெண்ட் இருக்கும்ன்றதை நீங்கள் கிராஃபெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஈஸிலி யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் விக்ஸை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே ஈஸிங்க. மார்க்கெட்டோட சென்டிமெண்ட்டை பேஸ் பண்ணியும் மார்க்கெட்டோட ரேஞ்சை பேஸ் பண்ணியும் சூப்பராக ட்ரேட் பண்ண முடியும். ஸோ இதோட கிராஃபை நம்ம கொஞ்சம் லைவில் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நான் நிஃப்டி இதுவும் அண்ட் இண்டெக்ஸ் இந்தியா விக்ஸ் இது ரெண்டுத்தோட இதுவும் வச்சுருக்கேன், கிராஃபை வச்சுருக்கேன். நீங்கள் அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்லா புரியும் அந்த இடத்துல. ஸோ மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் பாருங்கள் இந்த ஜோனை பொறுத்த வரைக்கும். ஸோ ஒரு மார்க்கெட் எங்கெல்லாம் கீழே திரும்புதோ அங்கெல்லாம் நீங்கள் பாருங்கள். மார்க்கெட் எங்கெல்லாம் கீழே திரும்புதோ அந்த இடத்துலலாம் எப்படி இருக்கும் நிஃப்டி அண்ட் விக்ஸ் எப்படி இருக்குது. மார்க்கெட் நல்ல டவுன் ட்ரெண்ட், எலெக்ஷன் ரிசல்ட் வந்தப்போ இது நிஃப்டியோடது. ஆப்போசிட்டில் இந்தியா விக்ஸ் பார்த்தீங்கன்னா மேலே போக ஆரம்பிக்கும். சரி, அதே தான் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பட்ஜெட் அன்றைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா எப்படி இருக்குது மார்க்கெட்டு கீழே இறங்கும் போது மார்க்கெட் விக்ஸ் மேலே போகுது. இப்போ பாருங்கள் நிஃப்டி மேலே ட்ரெண்ட் ரொம்ப பீக் மேலே இருக்குது. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் கீழே இறங்கியிருக்கு. ஸோ ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் மூவ் ஆகும். ஸோ அதனால் அடுத்தடுத்த லெவல் எப்படி போகுன்றது சிம்பிள் கேல்குலேஷன் வச்சு நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ மார்க்கெட்டில் இதுக்கப்புறம் எந்த ரேஞ்ச் பவுண்ட் எவ்வளோ தூரம் போகுன்றத ஒரு கிராஃப் போட்டு நீங்கள் பண்ணுறீங்களோ இல்லையோ இந்த கேல்குலேஷனை வச்சு கொஞ்சம் ட்ரை பண்ணிங்கன்னா ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் இந்த மார்க்கெட். ரொம்ப உங்களோட ரேஞ்ச் பவுண்டை ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஸ்விங் போகிறவங்களுக்குலாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃப்யூச்சர்ஸில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்குலாம் இன்னும் ப்ரெசண்ட்டாக இருக்கும் இந்த பர்டிகுலர் ஃபார்முலா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.